Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி ஒரு சிம்பிளான சர்டிஃபிகேட் டிசைன் வந்துட்டு சர்க்கிள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இங்க A4க்கு அதை வச்சுக்கோங்க. இங்க வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்னு மாத்திக்கோங்க. இப்போ இங்க ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்கு அதை எடுத்து வந்துட்டு நம்ம சைஸ்க்கு இங்க வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளுக்கு அந்த சர்க்கிள் எடுத்துப்போம். சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த சர்க்கிளை கரெக்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி நான் வைக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த சர்க்கிளை இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு கொடுங்க. கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துட்டு இது எடுத்துகிட்டு வந்துட்டு லைட்டாக இங்கே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இங்கே மேலே டச் ஆகிற மாதிரி. அப்போ இந்த ஏறு மார்க்குக்குள்ள கீபோர்டு நம்மளுக்கு அதில் இப்படி மேலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இங்கே ஷார்ப்பாக வர மாதிரி. நெக்ஸ்ட்டு இப்போ கண்ட்ரோல் டீன்னு கொடுங்க. நம்மளுக்கு இன்னொரு சர்க்கிள் வந்துருச்சா, அதை இங்கே டச் ஆகிற மாதிரி இங்கே கீழே டச் ஆகிற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தூக்கி இந்த மாதிரி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்ட்ரோல் டீன்னு கொடுங்க. கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துட்டு இதுக்கு கீழே இங்கே அதாவது இந்த இது எல்லாம் எட்ஜு டச் ஆகிற மாதிரி இதை அப்படியே கீபோர்டில் நம்ம மேலே தூக்கணும்னா இந்த மாதிரி போயிடும். லைட்டாக நமக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக வர மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டாச்சா, இப்போ இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்கே ஸ்மார்ட் ஃபில் டூலுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கிளிக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கிளிக்கு. இங்கே நம்மளுக்கு லைட்டாக தெரியுதா, இங்கேயும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சர்க்கிள் எல்லாத்தையுமே நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இங்கே இருக்குல்ல, இங்கே வந்துட்டு நம்ம இங்கே போய்க்கோங்க. இங்கே போயிட்டு இங்கே இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல்னு இருக்குது. அந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூலை எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் சில்வர் கலரில் கொடுக்க போகிறோம். இங்கே மேலே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரில் கொடுத்துட்டு இங்கே கீழே வந்துட்டு இந்த மாதிரி லைட் சில்வர் கலரில் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு இங்கேயும் சில்வர் கலர் தான். நெக்ஸ்ட் இங்கே போயிட்டு நல்லா இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இங்கே நடுவில் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் வந்துடும். இதில் நல்லா கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலரில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்குல்ல, இங்கேயும் இதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூலுக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி இங்கே லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் க்ரே கலர் கொடுத்துட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலரில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இது இருக்குல்ல, இதுக்கும் அதே மாதிரியே இங்கே வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் ஃபில் டூலே எடுத்துக்கோங்க. இங்கே மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன், கீழேயும் இதே மாதிரியே ப்ரௌன். இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு இது ஒரு டிசைன் மாதிரி வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூலுக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கும் இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் போயிருக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கீழேயும் ப்ரௌனு, மேலேயும் ப்ரௌன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் கொடுத்துருங்க. இப்போ இந்த சர்க்கிளை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இதுக்கும் வந்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு நம்ம பேட்ச் க்ரியேட் பண்ணிப்போம். இந்த சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்படி நல்லா இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த கவுண்டர் டூலுக்கு அந்த கவுண்டர் டூலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டே இங்கே மாதிரி வச்சுருங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 3 2 3 இந்த மாதிரி 3 வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு இப்போ 0.1 தான் வச்சுருக்கோமே. வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கான்ட்ரா பார்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா. இப்போ நெக்ஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் ஆல்னு கொடுத்துருங்க. இந்த வெளியில் இருக்கிற சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே நல்லா இப்படி கிளிக் பண்ணோம்னா இங்கே டிசார்ட் டூல் வருது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெசென்ட்டில் போயிட்டு இந்த ஸ்டாம்புனுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த டிசைன் வந்துடுச்சா. இது எத்தனை வேணுமோ இங்கே நம்ம 10 12 இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம 10 தான் வச்சுக்கிட்டோமே. இப்போ இங்கே நடுவில் இருக்கல இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு லைட்டாக ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ இங்கே 10 இருக்குல்ல, இதில் வந்து நம்ம இப்படி பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்மூத் வந்து கம்மியாகும். என்னன்னா இது நல்லா ஷார்ப்பாகும். நம்ம இந்த மாதிரி வச்சுப்போம். ஒரு 20 வச்சுப்போம். நெக்ஸ்ட் இங்கே உள்ளே இருக்குல்ல, இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிப்போம். இதுக்கு வந்துட்டு F12ன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு இந்த மாதிரி பாக்ஸ் வந்துச்சா. இந்த ஸ்டைலில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி டாட்டாக வச்சுப்போம். வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வேணும்னா கொஞ்சம் 1 வச்சுப்போம். கொஞ்சம் நல்லா தடிமனாக தெரியும். இங்கே உள்ளே இருக்குல்ல, இதுக்கும் வந்துட்டு ஒரு 1.5 வச்சுப்போம். நெக்ஸ்ட் இது இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு நம்ம இங்கே போயிருங்க. இங்கே போயிட்டு இந்த ஹைட்ராப்பர் இருக்க கலர் ஹைட்ராப்பர் அதை எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இந்த சில்வர் கலருக்கு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இதுக்கு உள்ளே நம்ம இந்த மாதிரி கொடுத்துருவோம். இப்போ இதை நல்லா இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நல்லா ஒயிட் கலரில் கொடுத்துருவோம். இங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி சில்வர் கலரில் கொடுத்துருவோம். இங்கே மேலேயும் இந்த மாதிரி சில்வர் கலரில் கொடுத்துருவோம். நல்லா இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் சில்வர் கலரில் தெரியுதா. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே மேலே கொடுத்துருக்கோம்ல இதுக்கு வந்துட்டு அதே இன்ட்ராக்டிவ் ஃபில்டரில் எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே வந்துட்டு ப்ரௌனு, மேலேயும் ப்ரௌனு. இப்படி டபுள் கிளிக் பண்ண ஒரு பாக்ஸ் வந்துச்சா இங்கே நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துரும். இங்கே உள்ளே இருக்கல இதுக்கும் அவுட்லைன் வேணான்னு கொடுத்துரும். இங்கே உள்ளே 2 கொடுத்துருக்கோம்ல இது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலரை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பேட்ச் ரெடி ஆகிடுச்சா. இதை கண்ட்ரோல் ஜீன் இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜீன் கொடுத்துட்டு குரூப் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம்ல இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். நம்ம என்ன எழுதணுமோ யாரோட நேம் போடணுமோ அதெல்லாம் எழுதி நம்ம இங்கே வச்சுப்போம். Coreldraw டெக்ஸ்ட் எப்படி எழுதணுன்ற வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ நம்ம இங்கே குரூப் கொடுத்து வச்சுருக்கோம்ல பேட்ச் அதை இந்த ஷேடோ கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஃப்ளாட் பாட்டம் ரைட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை லைட்டாக ஷேடோ தர மாதிரி இங்கே லைட்டாக இந்த மாதிரி வச்சுப்போம். நம்ம இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டோம்ல ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். நம்ம வந்துட்டு சர்க்கிள் வச்சுட்டே சிம்பிளாக ஒரு சர்டிஃபிகேட் டிசைன் வந்துட்டு Coreldraw ரெடி பண்ணியாச்சு.